ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ணவே முடியாது. ஸோ அதை ப்ராப்பராக கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்விரான்மெண்ட் செட்டப் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் -m ஓகேவா. ஸோ மாடியூல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக -m கொடுத்துருவோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே செட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்கான நேம் ஓகேவா. நான் வந்து என்விரான்மெண்ட் அப்படிங்கிற நேமில் வச்சுக்கிறேன் ENV ஓகேவா. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா என்னோட ஃபைலில் ENV அப்படிங்கிற ஒன்று கிரியேட் பண்ணி விட்டுரும். ஓகேவா. கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து இந்த ENVக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா இங்கே ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ஆக்டிவேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஓகேவா. இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்விரான்மெண்ட் மூலயமா நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ணும். ஓகேவா. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே வந்துருங்க. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் என்னோட ENVல ஸ்கிரிப்ட்ஸில் நான் ஆக்டிவேட் பண்ணணும். ஓகேவா. ஜஸ்ட் இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா ENV // ஓகேவா.